பெருந்தோட்ட மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்போம் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. பெருந்தோட்டங்களில் குவிந்திருக்கும் மழை போன்ற பிரச்சனைகளை படிப்படியாக தீர்ப்பதற்கு எமது அரசாங்கத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும். அதன் முதற்கட்டமாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் 75 லயன் அறைகளை தெரிவு செய்யப்பட்டு அவற்றை நவீனமயப்படுத்தி கையளிக்கவிருக்கிறோம் என்றும் பெருந்தோட்ட அமைச்சர் சமந்த வித்யாரத்ன அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை எதிர்க்கட்சி உறுப்பினர் ரேஷா விதானகவின் கொண்டுவரப்பட்ட தோட்டங்கள் சார்ந்து காணப்படுகின்ற வீதிகளை அரசாங்கத்துக்கு சுவீகரித்தல் தொடர்பான தனிநபர் பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றுகின்ற போதே இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். 76 வருட காலம் நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் பெருந்தோட்டங்களுக்கு செய்ய முடியாத பல வேலைத்திட்டங்கள் காணப்படுகின்றன. அந்த வேலைத்திட்டங்களை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும். தோட்டங்களில் வீதிகள் மாத்திரமல்ல, பிரச்சனை இன்னும் பல அடிப்படை பிரச்சனைகள் காணப்படுகின்றன. ஏகாதிபத்தியவாதிகளால் மேற்கொண்டு சென்ற தோட்டத்துறைகளை அரசாங்கத்தினால் முன்னெடுத்து செல்ல முடியாமல் போனதால் தோட்டங்களை கம்பெனிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன் பிரகாரம் தோட்டங்கள் தற்போது 24 கம்பெனிகளிடமே இருக்கின்றன. தோட்டங்களை மாத்திரமல்ல, தோட்ட மக்களையும் சட்ட ரீதியினாலோ இல்லாமலோ தோட்ட கம்பெனிகளுக்கு சாட்டப்பட்டிருப்பது போன்றே இருக்கிறது. தோட்டங்களில் வீதிகள் மாத்திரமல்ல, பிரச்சனை தோட்டத்தில் இருக்கும் ஒருவர் போலீசுக்கு செல்வதாக இருந்தால் கூட கம்பெனியிடம் கடிதம் ஒன்றை எடுத்து செல்ல வேண்டி இருக்கிறது. பிள்ளையை பாடசாலைக்கு சேர்ப்பதற்கு கடிதம் எடுக்க வேண்டும். வேறு பிரதேசங்களில் இவ்வாறான பிரச்சனை இல்லை. அதனால் நாட்டின் பிரஜையாக அவர்களின் பிரஜா உரிமை சரியாக உறுதிப்படுத்தப்படாமல் இருக்கிறது. தோட்டங்களில் சிலருக்கு அடையாள அட்டை இல்லை, இன்னும் சிலருக்கு விவாக சான்றிதழ் இல்லை. மொத்தத்தில் தோட்டங்களில் வாழ்பவர்களுக்கு முகவரி ஒன்று இல்லை, வீடு இல்லை, காணி இல்லை. இவ்வாறு மழை போன்ற பிரச்சனைகள் மலையக மக்களுக்கு இருந்து வருகிறது. அதனால் பெருந்தோட்ட மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு காண எமது அரசாங்கம் முழுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக பெருந்தோட்ட அமைச்சர் சமந்த வித்யாரத்ன அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள்